ஒரு அழகான சின்ன கிராமத்தில் ஆஷா அவங்க குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தா. ஆஷாவுக்கு அவங்க பையன் ராஜுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ராஜுவுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அட கடவுளே, நான் என்ன செய்வேன்? என் பையனை சொன்னால் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். எங்கள் அத்தைக்கு பிரியாணினா பிடிக்கவே பிடிக்காது. பிரியாணி சாப்பிட்ற பழக்கம் எங்கள் வீட்டில் கிடையாது. நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? பையனோட ஆசையை எப்படி நிறைவேற்றாமல் இருக்க முடியும்? பையன் வாயை திறந்து அம்மா பிரியாணி வேணும்னு கேட்டான். நான் டெய்லி இந்த மாதிரி அத்தைக்கிட்ட போய் சொல்லிட்டு கடைக்கு போகிறது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாராவது பார்த்து ஏதாவது சொன்னாங்கன்னா என்ன தானே தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு புலம்பிக்கினே பிரியாணி கடைக்கு போயிருந்தா பிரியாணி வாங்கிறதுக்காக. ஆஷா ரொம்ப பதட்டத்திலேயே இருந்தா. யாராவது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பார்த்துருவாங்களா, பார்த்து அத்தைக்கிட்ட சொல்லிடுவாங்களான்ட்டு ரொம்ப பயந்துக்கின்னே யாருக்கும் தெரியாமல் ஒரு ஹேண்ட்பேக் வாங்கி அந்த ஹேண்ட்பேக்குள்ளே பிரியாணி பார்சலை வச்சு எடுத்துகிட்டு வந்தா. ஆஷா பயந்த மாதிரியே நடந்துச்சு. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரர் ஆஷா பிரியாணி கடையில் பிரியாணி வாங்குறத பார்த்து அவங்க மாமியார்கிட்ட, என்ன சரசம்மா, உங்க மருமக பிரியாணி கடையில பார்த்தேன் நானு. என்ன விசேஷம் இன்னைக்கு? உங்க வீட்டுல பிரியாணி சாப்பிட மாட்டீங்களே அப்படின்ட்டு பக்கத்து வீட்டுக்காரர் சொன்ன உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க மாமியார். என்னது, என் மருமகளை நீங்க பிரியாணி கடையில பார்த்தீங்களா? எங்க பார்த்தீங்க? என்ன சொல்றீங்க நீங்க? இல்லப்பா, நீ சரியா பார்த்துருக்க மாட்டேன். நீ வேற யாரையோ பார்த்து என் மருமகன் நினச்சிருப்பேன். ஏன்னா எங்கள் மருமக நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டான். அவளுக்கு தெரியும் நாங்களும் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டோன்ட்டு. அப்படி இருக்கும்போது அவள் எதுக்கு என்கிட்ட போய் சொல்லிட்டு அவள் பிரியாணி கடைக்கு போவா? அப்படியா? அப்படியே கொஞ்சம் முன்னாடி பாருங்க, உங்க மருமக வர பாருங்க. ஆமா, உங்க மருமக போகும்போது கையில ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போனாலா? இப்ப மட்டும் எங்கிருந்து வந்தது அவங்களுக்கு கையில ஹேண்ட்பேக்? வேணும்னா பாருங்க, அந்த ஹேண்ட்பேக் உள்ளதான் பிரியாணி பார்சல் இருக்கும். அப்படி என்னால நம்பிக்கை வரலன்னா நீங்களே வாங்கி செக் பண்ணி பாருங்க. நான் கிளம்புறேன். நான் இருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் தான் சொன்னேன்ட்டு அப்படின்ட்டு பக்கத்து வீட்டுக்கார் ஆஷாவை தன்னுடைய மாமியார்கிட்ட மாட்டி விட்டுட்டு போயிட்டான். ஆஷாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு? அத்தை எதுக்கு வெளியே நின்றுன்னு இருக்காங்க? வேலை நம்ம பிரியாணி வாங்கின விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சிச்சோ? அச்சச்சோ, இப்போ நான் என்ன செய்வேன்? கடவுளே காப்பாத்துங்க, எனக்கு ஒன்றும் புரியல. நான் பிரியாணி வாங்கின விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சிருக்க கூடாது. என்னை காப்பாத்துங்க கடவுளே. அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அப்புறம் இவர்கிட்ட சொல்லிட்டாருன்னா என் பையனை அடிச்சு போட்டுடுவார். கடவுளே, நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு மனசில் ரொம்ப பயந்துக்கினே நின்று இருந்தா. ஏம்மா மருமகளை, எங்கம்மா போயிட்டு வர? ஆமாம், கையில் என்னது பேகு? நீ போகும்போது எடுத்துட்டு போலியே, என்ன புதுசா வாங்கினியா? எதை காட்டு, எதா பேகு கொஞ்சம் காட்டு பார்க்கலாம். பேக் ரொம்ப நல்லா இருக்கே. ஆமாம், என்ன இவ்வளோ நேரம்? நீ போய் 1 மணி நேரம் ஆகுது. என்ன ஆச்சுமா? மழை வேற பெய்கிற மாதிரி இருக்கு. என்னம்மா மருமகளே, நானே பேசிட்டு இருக்கேன், உங்ககிட்ட இருந்து பேச்சே காணோம். கோயிலுக்கு தானே போயிட்டு வர அப்படின்னு ஆஷா மாமியார் ஆஷா கிட்ட எந்த அளவுக்கு கேள்வி கேட்டு உண்மையை வர வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கேள்வி கேட்டார். ஆனால் ஆஷா வாயை திறக்கவே இல்லை. ஏன்னா அவங்க பையனை எங்கே அவங்க அடிச்சிடுவாங்களோன்ட்டு பயம். அத்தை வாங்க, உள்ள போய் பேசலாம். மழை பெய்கிற மாதிரி இருக்கு அத்தை. ஓ இதுவா அத்தை? நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த ஹேண்ட்பேக்கை விற்றுட்டு இருந்தாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அத்தை, அதான் வாங்கிட்டேன். 100 ரூபா தான் அத்தை, இது ரொம்ப கம்மி விலை அத்தை. இது வெளியே வாங்கணுன்னா 200 இருக்கும் அத்தை. அதான் கம்மி விலையில் வரும்போது வாங்கிக்கலாமேன்ட்டு வாங்கினேன் அத்தை. நல்லா இருக்குதா அத்தை? என்ன இது தூரல் போடுது? அத்தை வாங்க அத்தை, வீட்டுக்கு போகலாம். நனையாதுக்கு முன்னாடியே தூரல் போடும்போது வீட்டுக்கு போயிடலாம் வாங்க அத்தை. அப்புறமா ஃபுல்லாக நனைஞ்சிட போகிறோம் அத்தை. ஜோராக பேஞ்சனால மாமியாரும் மருமகளும் அடைச்சி பிடிச்சின்னு வீட்டுக்கு ஓடினாங்க. அத்தை பார்த்து அத்தை, கீழே விழ போறீங்க அத்தை. ஏன் அத்தை இவ்வளோ வேகமாக ஓடுறீங்க? மெதுவாக போங்க அத்தை, வழுக்க போகுது அத்தை. இதுக்கு மேலே என்னால் மறைச்சி வச்சு பேச முடியாது. நான் வெளிப்படையாகவே கேட்டுடுறேன். ஆமாம், எதுக்கு நீ பிரியாணி கடைக்கு போய் பிரியாணி வாங்கின? எப்போதுலேருந்து இந்த பழக்கம் உனக்கு? நம்ம வீட்டில் நான்வெஜ் பழக்கம் இல்லைன்ட்டு உனக்கு தெரியும்ல. அப்படி தெரிஞ்சு கூட எதுக்கு பிரியாணி கடைக்கு போனேன்? அது மட்டும் இல்லாமல் பார்சல் வேறு வாங்கி வந்திருக்க. எதுக்கு இந்த மாதிரி செய்கிற நீ?
கார்த்திக்கிட்ட சொன்னால் என்ன? கார்த்திக்கு சுத்தமாக நான்வெஜ்ஜே பிடிக்காது. நீ பிரியாணி வாங்கி சாப்பிட்ற, அதுவும் கடை தெருக்கு போய். நம்ம குடும்பம் மானம் என்னத்த ஆகுறது? பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்துட்டு வந்து சொன்னார். எனக்கு அப்படியே அசிங்கமாக போயிடுச்சு. போதும் பாட்டி, நிறுத்துங்க. அம்மாவை திட்டினதெல்லாம் போதும் பாட்டி. ஏதாவது சொல்லணும் இருந்தா என்ன சொல்லுங்க பாட்டி. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். அம்மாவை பிரியாணி வாங்கிட்டு வர சொன்னதே நான் தான். அம்மா மேலே எந்த தப்பும் கிடையாது. எனக்கு ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸுங்க பிரியாணி பழக்க பண்ணி விட்டாங்க. என்னால் மறக்க முடியல. பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது. பிரியாணி சாப்பிடாம இருக்க முடியல பாட்டி. எப்போ பார்த்தாலும் வீட்டில் வெஜிடபிளே இருந்தால் என்னால் எப்படி பாட்டி இருக்க முடியும்? அதான் அம்மா நான் தான் வலுக்கட்டாயமாக அனுப்பின கடைக்கு. எல்லாம் என்னால தானே வந்தது. என்னால தானே நீங்கள் இப்போ பாட்டிக்கிட்ட திட்டு வாங்குறீங்க. சாரிம்மா, இனிமேல் நான் பிரியாணி கேட்க மாட்டேம்மா. நீ எதுக்குக்கா நான் சாரி கேட்குற? உன் மேலே எந்த தப்பும் கிடையாது. பிரியாணி சாப்பிட்றது ஒன்றும் அவ்வளோ குத்தம் கிடையாது. என்ன, நாம் சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். உனக்கு பிடிச்சிருந்தா நீ சாப்பிடு, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏப்பா சந்தோஷ, என்ன மன்னிச்சிடுப்பா. நான் ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டேன். நான் கொஞ்சம் கூட நான் நினச்சி பார்க்கலப்பா. எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்காதுன்ட்டு, அதாவது உங்கள் தாத்தாக்கு நான்வெஜ்ஜு பிடிக்காதுன்ட்டு நாங்கள் எல்லாரும் அப்படியே நான்வெஜ்ஜு சாப்பிடாம இருந்துட்டோம். ஆனால் உங்களை பற்றி நாங்கள் யோசித்து பார்க்கவே இல்லைப்பா. இப்போ இருக்க பசங்களுக்கெல்லாம் நான்வெஜ்ஜு தான் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. என்ன மன்னிச்சிடுப்பா. இனிமேல் நான் எதுவுமே உன்னை தடுக்க மாட்டேன்ப்பா. உனக்கு என்னென்ன விருப்பம் இருக்குதோ அதெல்லாம் வாங்கி சாப்பிடுப்பா. இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா பாட்டி? தாத்தா சாப்பிடாம இருந்தாருன்றதுக்காக நீங்களும் சாப்பிடாம இருந்து எங்கள் அப்பாவும் சாப்பிடாம வச்சு அப்படியே என்னையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா பாட்டி? இதெல்லாம் என்ன பாட்டி? பரவாயில்ல பாட்டி, இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா பாட்டி? ரொம்ப சந்தோஷம் பாட்டி. நான் போய் பிரியாணி உட்காந்து சாப்பிட போகிறேன். ஏம்மா ஆஷா, என்ன மன்னிச்சிடுமா. என்ன உண்மைன்னு தெரியாமல் நான் உன்னை ரொம்ப திட்டுட்டேம்மா. தப்பாக எடுத்துக்காதம்மா. ஐயோ அத்தை, நீங்கள் எதுக்கு அத்தை என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? சொல்லப்போனால் நான் தான் அத்தை உங்ககிட்ட கேட்கணும். சொல்லாமல் கொள்ளாமல் நான் வெளியே போனதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. ஆஷா அப்படி மாமியார்கிட்ட சொன்ன உடனே மாமியார் மனசு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் என்ன, மாமியார் மருமகளும் பழைய மாதிரி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க.